நீங்க காதலிக்கிற ஒரு பொண்ணுக்காக உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவரை சாக்க விடுவீங்களா? கதையை பார்க்கலாமா? அஜயும் மீராவும் காதலிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆக போகுது. அஜய் ஒரு போலீஸ் அதிகாரி, மீரா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஒரு நாள் அவன் ரோந்து பணியில இருக்கும்போது ஒரு கார் வேகமா வந்து ஒரு பெரியவரை அடிச்சு தூக்கிட்டு அதை நிக்காம போயிருச்சு. அதை பார்த்து அஜய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப தூரமா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது கடைசியா ஒரு இருட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு பக்கத்துல அந்த கார் நின்னுச்சு. அவன் வேகமா பயங்கர கோபத்தோடு அந்த கதவை திறக்கும் போது உள்ள இருந்தது வேற யாரும் இல்ல, மீரா தான். அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆக போகுது. அப்போ அவள் அஜய் கிட்ட வந்து பயங்கரமா அழுகுறா. அஜய் இந்த விஷயத்த பெருசாக்கிடாத. இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நான் ஒரு கொலகாரின்னு ஜெயிலுக்கு போகணும். நம்ம கல்யாணம் நிக்கும், என்னோட அப்பா இறந்து போயிடுவாரு, என் குடும்பமான இதுலதான் இருக்கு, உன்னோட மானமும் இதுலதான் இருக்குன்னு என்னென்னமோ அவன் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. இதை எப்படியாவது ஹிட் அண்ட் ரன் கேஸா மாத்திரு பிளீஸ்னு சொல்லி அவள் கெஞ்சி அழுகுறா. ஆனா அந்த பெரியவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா நிச்சயமா பொழைச்சிருவாரு. ஆனா இப்போ அவரை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனா மீரா கண்டிப்பா ஜெயில் போய் தான் ஆகணும். அவள் மேல கேஸ் எழுதிதான் ஆகணும். அவள் என்ன செஞ்சான்றத போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அவ வேணும்னு இந்த விஷயத்த பண்ணல, தூக்க கலக்கத்துல இந்த மாதிரி பண்ணிட்டா. இப்போ அவன் கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அஜய் அந்த முதியவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனா மீரா தான் அந்த காரை ஓட்டினான்றத கன்ஃபார்ம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது. அதனால அவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நிக்கும், மீராவோட குடும்பமும் அழிஞ்சு போயிடும். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா மீராவை காப்பாத்த அந்த முதியவரை அங்கேயே விட்டுட்டு போயிட்டு வேற யாரோ மோதிட்டாங்க, அதனால அவர் செத்து போயிட்டாருன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண மாதிரி பண்ணினா இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகும், அவங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா அந்த முதியவரோட முகத்தை இன்னும் அவன் பார்க்கல. அது வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல இருந்து அவனுக்கு உதவி பண்ண அவனுடைய டீச்சர். அந்த ஆசிரியர் தான் இப்ப ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்காரு. பண உதவியில இருந்து படிப்பு எல்லாத்தையும் பார்த்தது அவர் மட்டும்தான். இப்போ இவன் இவ்வளவு பெரிய வேலையில இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் செஞ்ச உதவிகள் தான். சாப்பாடு வரைக்கும் போட்டிருக்காரு. இப்போ அஜய் ஒரு போலீஸ் அதிகாரியா நின்னு கடமையை செய்யணுமா, இல்ல காதலனாக நின்னு மீராவை காப்பாத்தணுமா? முதியவரோட உயிரை காப்பாத்தினா காதலி சிறைக்கு போவா, காதலியை காப்பாற்றினா முதியவர் இறந்து போயிடுவாரு. ஆனா அந்த முதியவர் அவனுக்கு ரொம்ப முக்கியமானவர். காதலா கடமையா? அந்த இடத்துல அஜயா நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை